அனைவருக்கும் வணக்கம். நாம் இயல் 6இல் காலத்தை வென்ற கலை என்ற தலைப்பை பார்த்து வருகின்றோம். அதில் நிலா, கதிர், பெரியவர் இவர்கள் மூவருடைய உரையாடல்களையும் நாம் கேட்டு வருகிறோம். இதில் பக்கமெண் 152இல் 3வது பத்தியாக கதிர் சொல்வதைப் போல அமைந்த கருத்து, சரிதான், பல்லவர்கள் தாம் கோவில் கட்டுவதில் வல்லவர்கள் என்று நினைத்திருந்தேன். ஏன்னா மேலே பெரியவர் சொன்னார், கோவில் என்பது வெறும் வழிபடும் தலம் மட்டுமன்று, அங்கே இசை, நடனம், நாடகம் போன்ற அருங்கலைகள் வளர்க்கப்பட்டன. அது மக்கள் ஒன்று கூடும் இடமாகவும் இருந்தது. எனவே மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய செய்திகள் அனைத்துமே அங்கே கல்வெட்டுக்களாக பொறிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் பஞ்சகாலத்தில் மக்களுக்கு உதவுவதற்கான தானிய கிடங்குகளும் கோவிலுக்குள் அமைக்கப்பட்டிருந்தன. கருவூலமாகவும் மருத்துவமனையாகவும் போர்க்காலங்களில் படைவீரர்கள் தங்கக்கூடிய இடமாகவும் கோவில்கள் பயன்பட்டன என்றால் நீங்கள் வியப்படைவீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுதுதான், அங்கே பல்லவர்கள்தான் கோயில் கட்டுவதில் சிறந்தவர்கள் என்று அவர் நினைத்திருந்தார். அதற்கு பெரியவர், செங்கல், சுண்ணம், மரம், உலோகம் முதலியவை இல்லாமலேயே பிரம்ம ஈஸ்வர விஷ்ணுகளுக்கு விசித்திர சித்தன் என்று அழைக்கப்பட்ட முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் குடைவரை கோயில்களை அமைத்ததாக மண்டகப்பட்டு கல்வெட்டு கூறுகின்றன. இப்போ பழைய காலத்தில் இந்த செங்கல், சுண்ணம், மரம், உலோகம் போன்ற அந்த முதலியவை இல்லாமலே அந்த காலத்தில் பிரம்ம ஈஸ்வர விஷ்ணுகளுக்கு விசித்திர சித்தன் என்று அழைக்கப்பட்ட அவர்தான் முதலாம் மகேந்திரவர்மன். அந்த பல்லவ மன்னன் குடைவரை கோயில்களை அமைத்ததாக மண்டகப்பட்டு கல்வெட்டு குறிக்குது. அப்போது மற்ற எந்த பொருள்களும் இல்லாமல் அந்த குடைவரை கோயில்களை, அந்த குகையை போன்ற அந்த கல்லையே அதை கடைந்து அதில் கோவில்களாக உருவாக்கினார்களாம். அதை பற்றிய செய்திதான் மண்டகப்பட்டு கல்வெட்டு கூறுகின்றது. அவர்கள் வழி வந்த ராசசிம்மனோ தம் முன்னோர்களையும் விஞ்சும் வகையில் உன்னத சிறப்பும் எழிலும் வாய்ந்ததாக காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை அமைத்து அழியா புகழ் பெற்றான். அந்த வழியாக வந்த இந்த ராசசிம்மன் என்பவர் தம் முன்னோர்களையும் விஞ்சும் வகையிலே அழகும் சிறப்பும் வாய்ந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை அமைத்தார். அது அழியாத புகழ் பெற்றது. நிலா, ராசசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்பட்ட அக்கோவிலிலே ராசராசனுக்கு அது போன்றதொரு பெரிய கோவிலை கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டியதல்லவா? நிலா கேட்கின்றார், இந்த ராசசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்பட்ட அந்த அக்கோவிலிலே ராசராசனுக்கு அது போன்றதொரு கோயிலை கட்ட வேண்டுமென்ற ஒரு ஆர்வத்தை தூண்டியதல்லவா பெரியவர்? பரவாயில்லையே, நிறைய தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் தஞ்சை பெரிய கோவிலை ராசராசன்தான் கட்டினான் என்பதற்கு சான்று எங்கே உள்ளது? இக்கோவில் எந்த கலைப்பாணியை சேர்ந்தது? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி என்றால் தஞ்சை பெரிய கோயிலை ராசராசன் தான் கட்டினான் என்பதற்கு என்ன சான்றுகள் இருக்கின்றது? அதை எந்த ஒரு கலைப்பாணியை வைத்துக்கொண்டு கட்டினாருங்களே நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்க, கதிர் இந்திய கட்டட கலைப்பாணியை நாகரம், வேசரம், திராவிடம் என்று 3ஆக கூறுவர். அதில் தஞ்சை கோவில் எண்பட்டை வடிவில் கட்டப்பட்ட திராவிட கலைப்பாணியாகும். எந்த கலைப்பாணி என்று சொல்கின்ற பொழுது அது திராவிட கலைப்பாணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கதிர் அதை பற்றி அவர் தெரிந்திருந்தார்.
பெரியவர், முதல் கேள்விக்கு பதில் சொல்லலையே தம்பி. இதில் நிலா, நானே சொல்கிறேன் ஐயா. 1886ஆம் ஆண்டு ஜெர்மனி அறிஞர் சூல்ஸ் 6 ஆண்டுகள் தீவிரமாக கல்வெட்டுக்களை படியெடுத்து வாசித்து இக்கோவிலை ராசராச சோழன்தான் கட்டினான் என்று உறுதி செய்தார். இதை வெளிநாட்டு அறிஞர், ஜெர்மன் நாட்டு அறிஞர் ஒருவர், அந்த சூல்ஸ் 6 ஆண்டுகள் தீவிரமாக கல்வெட்டுக்களை எல்லாம் அவர் படியெடுத்திருக்கின்றார். அதை ஆராய்ச்சி செய்த பின்னால் தான் சொல்கின்றார், ராஜராஜ சோழன்தான் இந்த கோவிலை கட்டினான் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். பெரியவர், சரியாக சொன்னாய் அம்மா. இக்கோவிலில் அரிய ஓவியங்களும் இருக்கின்றன தெரியுமா? கதிர், செய்தித்தாள்களில் படித்த நினைவிருக்கிறது, ஆனால் சரியாக தெரியவில்லையே. அதில் பெரியவர் 1930ஆம் ஆண்டில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்த எஸ்கே கோவிந்தசாமி தஞ்சை பெரிய கோவில் கருவறையின் 2 தளங்களில் உள்ள சுற்றுக்கூடம், சாந்தார நாழிகை பகுதி சுவர்களில் ஓவியங்கள் காணப்பட்டதை முதலில் கண்டறிந்தார். இதை ஓவியம் இருக்கின்றதல்லவா என்று கேட்கின்ற பொழுது, அதை யார் கண்டறிந்தார்கள் என்பது எஸ்கே கோவிந்தசாமி என்பவர்தான். அவர்தான் தஞ்சை பெரியகோவிலுடைய அந்த கருவறையினுடைய 2 தளங்களில் உள்ள அந்த சுற்றுக்கூடம், சாந்தார நாழிகை அந்த சுவர்களில் ஓவியங்கள் காணப்பட்டதை அவர் முதலில் கண்டறிந்தார். அதில் தட்சிணாமூர்த்தி ஓவியம், சுந்தரர் வரலாறு, திரிபுராந்தகர் ஓவியம் முதலியன சுவர் முழுவதுமாக பெரிய அளவில் வரையப்பட்டுள்ளன. அதில் தட்சிணாமூர்த்தி, சுந்தரர், திரிபுராந்தகர் போன்ற அந்த ஓவியங்கள் எல்லாம் சுவர் முழுவதுமாக பெரிய அளவில் அது வரையப்பட்டிருந்தது. நிலா, ஃப்ரெஸ்கோ வகை ஓவியங்களைத்தானே சொல்கிறீர்கள்? ஃப்ரெஸ்கோ என்று சொல்கின்ற பொழுது சோழர்கால ஓவியங்கள் மீது நாயக்கர் கால ஆட்சியில் ஓவியங்கள் வரைந்திருப்பதை அறிந்து அதனை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தியவரும் அவர்தானே ஐயா. அதே போல் அந்த சோழர்கால ஓவியங்கள் மீதே நாயக்கர்கள் கால ஓவியங்கள் வரைந்திருப்பதை அறிந்து அதை வெளி உலகத்திற்கு சொன்னவரும் அவரே தான். கதிர், அந்த ஓவியங்களை நாங்கள் பார்த்து படமெடுக்க இயலுமா? பெரியவர், பொதுமக்களுக்கு அனுமதிப்பதில்லைப்பா, சிறப்பு அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே பார்க்க முடியும். ஆனால் இது பொதுமக்களுக்கு யாரும் படம் எடுப்பதற்கு அனுமதிப்பதில்லை, சிறப்பு அனுமதி பெற்றவர்கள் மட்டும்தான். கோவில்களுக்கோ தொல்லியல் கண்டுபிடிப்புகள் உள்ள இடங்களுக்கோ செல்பவர்கள் அதன் முக்கியத்துவத்தை உணராமல் சிலைகளை சேதப்படுத்துதல், சுவர்களில் கிறுக்குதல், தொல்லிடங்களில் குப்பை போடுதல் போன்ற இழிவான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அந்த தொல்லியல் கண்டுபிடிப்புக்கு உள்ள அந்த இடங்களுக்கு செல்பவர்களெல்லாம் அதை தூய்மையாக வைத்திருப்பதில்லை, அதை சேதப்படுத்துகிறார்கள், சுவர்களில் கிறுக்குகிறார்கள், தொல்லிடங்களில் குப்பை போடுகின்றார்கள். இந்த இழிவான செயல்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். நம்முடைய தொன்மையும் பாரம்பரியத்தையும் பேசும் அந்த இடங்களை நாம் பாதுகாக்க வேண்டாமா? ஏற்கனவே நாம் பல இடங்களை அதன் முக்கியத்துவத்தை உணராமல் கற்களை பெயர்த்தும், கோபுரங்களை சிதைத்தும், சிலைகளை உடைத்தும் அழித்து விட்டோமே தம்பி. ஆனால் அதனுடைய சிறப்பை நாம் உணராமல் ஏற்கனவே நாம் கோபுரங்களை எல்லாம் சிதைத்து
சிலைகள் எல்லாம் உடைத்தும் அந்த செயலில் நாம் ஈடுபட்டு விட்டோமே என்று பெரியவர் சொல்ல, கதிர், ஆமாம் ஐயா, நீங்கள் சொல்வது சரியே. வரலாற்றை படைத்த நமக்கு அதனை பாதுகாக்க தெரியவில்லை. இவ்வளோ அரிய பெரிய இந்த வரலாற்றை படைத்த நமக்கு அதனுடைய பாதுகாக்க நாம் மறந்து விடுகின்றோம். தஞ்சை கோவிலில் நந்தியும் சிகரமும் ஒற்றை கல்லால் ஆனதுன்னா கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயா. அதற்கு நந்தியும் அந்த சிகரமும் ஒரே கல்லால் ஆனது என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயா. இங்குள்ள நந்தி சோழ காலத்தை சார்ந்தது அன்று. நாம் பார்க்கும் இந்த பெரிய நந்தியும் மண்டபமும் நாயக்கர் காலத்தது தம்பி. இது சோழர் காலத்தது அல்ல. நாம் இப்போ பார்க்கக்கூடிய அந்த நந்தியும் மண்டபமும் நாயக்கர் காலத்தில் எழுந்தது. சோழர் காலத்து நந்தி தற்போது தென்புற திருச்சுற்றில் உள்ளது. இன்னொரு செய்தி சொல்கிறேன் கேளுங்கள். அந்த சிகரத்தில் உள்ள பிரம்மந்திர கல் ஒற்றைக்கல் அன்று. இன்னொன்று அந்த சிகரத்தில் உள்ள பிரம்மந்திர அந்த கல்லானது ஒற்றைக்கல் அன்று 13 தளங்களை உடைய கருவறை விமானத்தின் மேல் எண்பட்டை அமைப்பில் ஆரஞ்சு பழச்சூளை போன்று 8 கற்கள் நெருக்கமாக வைத்து ஒட்டப்பட்டன. அப்பொழுது அந்த 13 தளங்கள் உடைய அந்த கருவறை அந்த விமானத்தின் மேல் எண்பட்டை அமைப்பில் அமைந்திருக்கின்ற அவை ஆரஞ்சு பழ சூழை போல் 8 கற்களை நெருக்கமாக வைத்து அவைகள் ஒட்டப்பட்டனவாம். எவ்வளவு சிறப்பான செய்தி! நிலா, புதிய செய்தி ஐயா. கோபுரங்களை உயரமாக கட்டுவது என்பது பின்னால் வந்த பழக்கமில்லையா கதிர்? பழைய கோவில்களில் கோபுரங்கள் சிறியதாக இருப்பதை பார்த்திருக்கிறேன். நம்முடைய தமிழக அரசின் சின்னமே கோவில் கோபுரம் தானே. பொதுவாக கோபுரம் பழைய கோவில்களெல்லாம் சிறியதாக தான் இருக்கின்றது என்பதை நான் பார்த்திருக்கின்றேன். நம்ம தமிழக அரசினுடைய சின்னமும் கோவில் கோபுரம் தானே என்று சொல்ல, கதிர், 12ஆம் நூற்றாண்டிலிருந்து கோபுரங்கள் தனிச்சிறப்பு பெற்றன என்று சொல்லலாம். வெளிகோபுரத்தை உயரமாகவும் உட்கோபுரத்தை உயரம் குறைவாகவும் 2 வகை கோபுரங்களை கட்டும் புதிய மரபை தோற்றுவித்தவன் ராசராசன். அதுதான் வெளிகோபுரத்தை உயரமாகவும் உட்கோபுரத்தை உயரம் குறைவாகவும் கட்டுவதில் சிறந்தவர் யார் என்றால் இந்த ராசராசன். புதிய மரபை ஏற்படுத்தியவர். அதனை திருவாயில் என்று சொல்வார்கள். கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், திரிபுவனம் ஆகிய இடங்களில் 2 வாயில்கள் இருப்பதை பார்த்திருக்கிறோம் தானே நிலா? பெரியவர் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெரும் மரபு 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்திலிருந்து தொடங்கியது. இது கீழ்ப்பகுதியை கல்லாலும் மேற்பகுதியை செங்கற்களாலும் கட்டியிருப்பர். அப்போது 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்திலிருந்து தொடங்கிய இந்த பகுதி கீழ்ப்பகுதிகளெல்லாம் கல்லாலும் அந்த மேற்பகுதி செங்கற்களாலும் கட்டியிருப்பர். புகழ்பெற்ற கோவில்கள் பலவற்றிலும் மிக உயர்ந்த கோபுரத்தை எழுப்பியது விஜயநகர அரசு. காஞ்சி, தில்லை, திருவண்ணாமலை, திருவரங்கம், மதுரை ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களில் உள்ள கோபுரங்கள் எல்லாமே 150 அடிக்கு மேல் உயரம் கொண்டவை. மேலே சொல்லப்பட்ட காஞ்சி, தில்லை, திருவண்ணாமலை, திருவரங்கம், மதுரை ஆகிய இடங்களெல்லாம் அந்த கோபுரங்கள் எல்லாம் 150 அடிக்கு மேல் உள்ள உயரமுள்ளவையாக இருக்கின்றது. நிலா, ராசராசன் காலத்தில் பெண் அதிகாரிகள்
அரசு பணிகளில் இருந்திருக்கிறார்கள் தெரியுமா? ராசராசனின் பட்டத்தரசி உலோகமா, அதில் உலோகமா தேவி, அது உலோகமா தேவி அப்படின்னு சொல்லுவார்கள். திருவையாற்றில் கட்டிய கோவில் உலோகமா தேவீஸ்வரம் என்று வழங்கப்படும் அந்த கோவிலில் உள்ள அந்த கல்வெட்டில் உடன்கூடத்து அதிகாரம் செய்கின்ற கோவலூருடையான் காடன் 150 அதிகாரிச்சி இருந்தன் குஞ்சிர மல்லியும் என்ற வரிகளில் இருதம் குஞ்சிர மல்லி என்ற பெண் அதிகாரியை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ ராசராசன் சோழர் காலத்திலே பெண் அதிகாரிகள் இருந்திருக்கிறார் என்பதற்கு சான்றுகள் இருக்கின்றது. பெரியவர் அதே கோவிலில் முதலாம் ராசராசன் காலத்திலும் ஓர் அதிகாரச்சி பற்றிய குறிப்பிருக்கிறது. அவர் பெயர் அதிகாரச்சி சோமையன் அமிர்தவல்லி. மகிழ்ச்சிதானே? இதே போல இன்னொரு பெண் அதிகாரத்தை பற்றியும் சோமன் அமிர்தவல்லி பற்றியும் சொல்கின்ற பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றதல்லவா? கதிர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்கள் அதிகாரிகளாக பணிபுரிந்திருக்கின்றனர் என்பது ஆச்சரியமாக இருக்கு. நிலா, இந்த செய்திகளை பற்றி எனக்கு சொல்லவே இல்லையே. நிலா, அது இருக்கட்டும் ஐயா, நாங்கள் இருவரும் தொடர்ச்சியாக கட்டிடக்கலை பற்றி ஆய்வு செய்து வருவதால் ஓரளவு இந்த செய்திகள் தெரியும். உங்களை பார்த்தால் சாமியாரை போல் இருக்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கு தெரியாத தகவல்களையும் சொல்கிறீர்களே. நீங்கள் பார்ப்பதற்கு சாமியாரை போல் காட்சியளிக்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கு தெரியாத இந்த தகவல்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்கிறீர்களே. பெரியவர், இதே ஊரில் வசிக்கும் கல்தச்சன் நான். என் முன்னோர்கள் அல்லவா இப்படிப்பட்ட பெருங்கோயில்களை எழுப்பியிருக்கிறார்கள். கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் இவ்வளவு உயரத்தில் ஒரு கற்கோவில். தஞ்சையின் பெருமை இந்த கோவில். அடடா, 2-3 தளங்களை மட்டுமே கொண்டு கோவில் கட்டி வந்த காலத்தில் புதிய மரபு படைத்தவன் ராசராசன். என் தந்தை காலத்தில் கூட கற்சிற்பங்கள் செய்திருக்கிறோம். அவ்வப்போது இந்த கோவிலுக்கு வருவேன். இங்கு வந்துவிட்டால் என் காதில் கற்களை செதுக்கும் ஒளியின் ஓசையும் பெருந்தச்சனின் ஆணைகளும் ஒலிக்கத் தொடங்கிவிடும். அதன் கண்ணியை பிடித்து கொண்டு அந்த நூற்றாண்டின் பெரும் தச்சர்களான என் முன்னோர்களை வேந்தபடி இங்கே அமர்ந்திருப்பேன். என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த கோயில்களை கட்டியிருப்பார்கள். அவர்கள் வழி வந்தவர் நான். இந்த கோயில் வந்துவிட்டால் இந்த கோயிலுக்கு வந்துட்டு அந்த ஒளியினுடைய ஓசையும் அந்த கல் தச்சனுடைய அந்த ஆணையும் தான் இங்கே ஒலித்து கொண்டே இருக்கும். பேசியவாறே விடைபெற்று செல்கிறார் பெரியவர். கதிர், தஞ்சை கோவிலை எந்த வகையிலும் மறக்க முடியாது. எத்தனை சிறப்புகள்! அடடா, பெரியவர் சொன்ன புதிய தகவல்கள் ஆச்சரியமில்லையா? நிலா, இப்போது திரும்பவும் கோயிலை சுற்றி பார்க்கலாம். படங்கள் எடுக்கணும். இவ்வளவு தகவல்கள் சொன்னவர் பெயரை கூட நாம் கேட்க மறந்துவிட்டோமே. சரி, நாமும் கிளம்புவோம். ஆனால் இத்தனை செய்திகளை சொன்ன இந்த பெரியவருடைய பெயரை கேட்க நாம் மறந்துவிட்டோமே. சரி, பரவாயில்லை, நாம் செல்வோம் என்று சொல்ல இருவரும் கோயிலை மீண்டும் சுற்றி வருகின்றனர். நிலா, கதிர், இங்கே பாரேன். கோவிலை கட்டிய தச்சர்களின் பெயர்களை அங்கே பொறிச்சிருக்காங்க. வீர சோழன், குஞ்சரமல்லன், ராசராச, பெருந்தச்சன், மதுராந்தகனான நித்த வினோத,
பெருந்தச்சன் இலத்திசடையனான கண்டராதித்த பெருந்தச்சன் எடுப்பித்தவன் பெயர் மட்டும் அந்த எடுப்பித்தவனுடைய பெயர் மட்டுமே பொறிக்கப்படும் நிலையில் தச்சர்களின் பெயரும் இந்த அழியா கோவிலில் பதித்திருப்பது மேலும் ஒரு புதுமை. யாரெல்லாம் இதை தச்சர்களாக இருந்ததை செதுக்கியிருக்கிறார்களோ அவருடைய பெயர்கள் இங்கே கல்வெட்டில் இருக்கின்றது. கதிர் ஆமாம் நிலா, இந்த வாரம் நம்முடைய வலைதளத்தில் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி விரிவான செய்திகளையும் கட்டுரைகளையும் படங்களையும் நாம் பதிவேற்றுவோம் என்று சொல்ல, அந்த மேற்பகுதியிலே கோவிலை எடுப்பித்தவர்கள் பற்றிய கல்வெட்டுக்கள், நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்லிலே வெட்டி அருள்க என்று கோவில் கட்ட உதவியவர்கள் சிறப்பிக்கப்பட்டுள்ளனர். தான் மட்டுமே பங்களிக்காமல் மற்றவர்களின் உதவியும் பெற்றதோடு அதனை கல்வெட்டாகவும் ஆவணப்படுத்தியிருக்கும் ராசராசனின் பாங்கு போற்றத்தக்கது. தனக்கு அடுத்தபடியான இடத்தை தன் தமக்கை குந்தவை தேவிக்கு அக்கன் அளித்துள்ளார். அடுத்து பெண்டு என்னும் சொல்லால் அவருடைய மனைவியர் கொடுத்த கொடையை குறிப்பிடுவதோடு கொடுப்பார் கொடுத்தனவும் என்று சொல்வதன் மூலம் ராசராசன் மற்றவர்களின் கொடையும் உலகம் அறியும்படி செய்துள்ளார். கொடை கொடுத்தவர்கள் மூலமாக அவருடைய பெயர்களையும் அறியச் செய்வதற்காக ராசராசன் செய்துள்ளார். அற்புதமான கோயில், 1000 ஆண்டுகள் பழமை, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை, இந்திய நாட்டுக்கு பெருமை என்ற வகையில் தஞ்சை பெரிய கோயில் அமைந்திருக்கின்றது. இந்த பகுதியுடைய கருத்துக்களை நீங்கள் படித்து பார்க்கலாம். அதே போல் இதற்கு முன்னால் நடத்திய பகுதியிலிருந்து மீண்டும் வினாக்களை நீங்கள் படித்து கொண்டே இருக்க வேண்டும். இதில் திருக்குறளும் சரி, அவருடைய சிறுவினா குறுவினா நெடுவினா பகுதிகளையும் அங்கே அணிகள் இருக்கின்றன. அணி பற்றிய செய்திகளையும் நீங்கள் படித்து எழுதி அனுப்ப வேண்டும். நன்றி, வணக்கம்.